வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம ராகி கேழ்வரகு பணியாரம் பார்க்கலாம். நான் மிக்ஸ் நட்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் தேங்காயை நல்லா சிறுசாக வெட்டி அதையும் சேர்த்து போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு. நான் எந்த ப்ரிசர்வேட்டிவும் போடல, ஈஸ் எதுவும் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். ஒரு கப்பு பச்சை அரிசி எடுத்திருக்கேன், 1/4 கப்பு உளுந்து. இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி நான் 3-4 ஹவர் ஊற வச்சுக்கலாம். இல்லை ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பணியாரத்துக்கு நான் உளுந்து ஏன் சேர்க்குறேன்னா, நல்லா சீக்கிரமாக உப்பி வரும். ராகியோட ஒன்று சேரும் போது சீக்கிரமாக நம்மளுக்கு ப்ரிசர்வேட்டிவ் ஹீஸ் எதுவுமே தேவைப்படாது. ஒரு கப்பு கேழ்வரகு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு 3-4 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இல்லை ஓவர் நைட் நம்ம ஊற வச்சு எடுக்கலாம். நான் ரெண்டுமே 4 ஹவருக்கு தான் ஊற வச்சேன். கரெக்டாக இருந்துச்சு டைமிங். பாருங்கள், அரிசி கேழ்வரகு ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு 4 ஹவர் பிறகு. இப்போ தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்க போகும்போது அந்த அரிசி ஊற வச்சோம் இல்லையா, அரிசி உளுந்து அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம திருப்பி அரைக்க போகிறோம். ஏன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் பாய்க்க போகிறதில்ல. நான் சோடா ஈஸ் இது எதுவுமே பாய்க்க போகிறதில்ல. அதனால தான் நான் இந்த மாதிரி இட்லி தோசை செய்யணும் இல்லையா, அந்த மெத்தட்டையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் 4 ஹவர்ஸில் எடுத்துட்டேன். கேழ்வரகு வந்து சீக்கிரமாக உப்பி வந்துடும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அரிசி உளுந்து கேழ்வரகு இதெல்லாம் அந்த கிரைண்டர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வரலாம். நான் வந்து அந்த அரிசி தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அரைக்கும் போது தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சமான தண்ணி தான் சேர்க்கணும். நீங்கள் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. திக்காக தான் அரைச்சி எடுத்து வரணும். பாருங்கள், நான் திக்காக தான் அரைச்சிருக்கேன். நல்லா அடிச்சிக்கலாம். இப்போது கவர் பண்ணி 4 ஹவர்ஸ் இல்லைனா ஓவர் நைட்டுக்கு பெர்மெண்டேஷனுக்கு வச்சிடலாம். 4 ஹவர்லேயே பெர்மெண்டேஷன் ஆயிடுச்சு என்னோட மாவு. பாருங்கள், ஸ்வீட் பணியாரத்துக்கு நம்ம தேங்காய் பத்தை எடுத்துக்குவோம். நான் பாருங்கள், தோல் சீவல்லாம் பரவாயில்ல, சீவிட்டு சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். 3 டைப் நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்மண்ட் நட், கேஷ்யூ நட், வால்நட். இந்த 3 நட்ஸையும் நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாம். அதோட கூட கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். தேங்காய் பூ சேர்த்தா நல்லா ருசியாக இருக்கும். நான் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் 3/4 கப்பு எடுத்துக்கலாம், இல்லை 1 கப்பு இல்லை அதோட கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான் ஸ்வீட்னஸ்ஸு. நான் அந்த வெல்லம் வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் ஏற்கனவே பாவிச்சிட்டேன். ஸோ அதனால் நான் 1 கப்பாகவே எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து ரொம்ப பெருசாக பாகு வேண்டாம், ஒரு பாகு போதும். ஜஸ்ட் நம்ம ஒரு கம்பி வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்தால் போதும். ஆனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், 1/4 கப்பு தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ கரெக்டாக பக்குவமாகிடுச்சு. இப்போ நான் அதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். தண்ணி ரொம்ப சேர்க்காமல் பக்குவமாக செஞ்சு எடுத்தோமா, அப்போ நம்ம மாவில் சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து தேங்காய் பத்தை இருக்குது இல்லையா, சின்னதாக வெட்டி எடுத்தோமா, அதை நல்லா வறுத்தெடுக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனாக வறுத்தெடுக்கணும். ப்ரௌனாக ரொம்ப ஃப்ளேம் வேகமாக வைக்காமல் ஸ்லோவாக வச்சு பக்குவமாக நம்ம வறுத்தெடுக்கணும். அது தீக்காமல் நல்லா ஒரு ப்ரௌனிஷாக வறுத்தெடுக்கணும். அதோடு சேர்த்து கொஞ்சம் தேங்காய் பூ சொன்னேன் இல்லையா, அது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு பிடிக்கும், அது கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து பாருங்கள், நல்லா ப்ரௌனாக இருக்குது. இந்த அளவுக்கு பக்குவமாக நீங்கள் வறுத்தெடுக்கணும். இந்த பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிக்கும், பெரியவங்களுக்கு பிடிக்கும். யாரும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாக்கா செஞ்சு கொடுங்க. ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய்யில் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இப்போது நம்ம அந்த 3 நட்ஸ் சிறுசாக வெட்டி எடுத்தோம் இல்லையா, இப்போ அதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கலந்து இப்போ இது 3 நட்ஸையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் முதல்ல கேஷ்யூ நட் போட்டேன். அதை வறுத்து அதுக்கு இப்போ ஆல்மண்ட், அப்புறம் வால்நட்டு. இதெல்லாம் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 1 மினிட் போதும். 1 நிமிஷத்தில் நல்லா வறுத்து எடுத்தால் போதும். இப்போ நெய்யோடு நல்லா கலந்துருச்சு பாருங்கள். இப்போ இதையும் தேங்காவோட சேர்த்து வச்சுக்கலாம். இப்போது எனக்கு கிச்சன் ரொம்ப வாசமாக இருக்குது. இந்த நட்ஸு கொக்கனட் வாசம் ரொம்ப அருமையாக இருக்குது. 4 ஹவர் பிறகு நல்லா ஊறிடுச்சு மாவு. பாருங்கள், நல்லா உப்பிருச்சு. நான் ஈஸி எதுவுமே பாய்க்காமல் அதான் ராகி இந்த உளுந்து சீக்கிரமாக ஊறிடும் மாவு. பாருங்கள், திக்காக பக்குவமாக இருக்குது. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. நீங்கள் கூட வேணால் கூட சேர்த்துக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி போட்டுக்கலாம், ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ உருக்கி வச்சோம் இல்லையா அந்த ஜாங்கிரி, இப்போ அதை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மிச்சம் வைக்கிறேன், மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கலான்ட்டு. பாருங்கள், மாவு எதுக்கு நான் திக்காக சொன்னேன்னா, இப்போ நம்ம ஜாங்கிரி சேர்த்த பிறகு அந்த மாவு அப்படியே தளர்ச்சி கொடுக்கும். எவ்வளோ லூசன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ மிச்சம் உள்ள ஜாங்கிரி நான் சேர்த்துட்டேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு 1 கப்பு ஜாங்கிரி. அப்புறம் அந்த வறுத்து வச்ச கோகனட் நட்ஸு நெய்யில் வறுத்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மாவோடு சேர்த்து விட்டுக்கலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ பக்குவமாக இருக்குது. நல்லா பணியாரம் ஊற்றுற அளவுக்கு கரெக்டாக கரைச்சாச்சு. ஏன்னா அந்த ஜாங்கிரி நான் சேர்த்த ஜாங்கிரி நட்ஸ் எல்லாம் கரெக்டாக பக்குவமாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடலாம். இப்போது 10 நிமிஷம் பிறகு பணியாரக்கல்ல சூடு பண்ணி நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த சமையல் எண்ணெய்மா யூஸ் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் எண்ணெயிலே சுட்டு எடுக்கலாம், இல்லை எண்ணெயும் கலந்து சுட்டு எடுக்கலாம். நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செய்கிறேன். பாருங்கள், நல்லா சூடு ஏறிச்சு. நான் ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும், ரொம்ப சூடு ஏற்றக்கூடாது. இப்போ நம்ம அந்த பணியாரத்தை ஊற்றி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு. நான் பாருங்கள் 3/4 இது ஊற்றுறேன். அது அப்படியே பொங்கி கரெக்டாக வந்துடும். இப்போ ஒவ்வொரு குழியிலையும் நம்ம கரைச்ச மாவை சேர்த்து எடுத்துக்கலாம்.
இந்த இனிப்பு பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிக்கும், பெரியவங்களுக்கு பிடிக்கும். வீட்டுக்கு வரவங்க கெஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நவராத்திரி இல்லையா, இதுக்கு கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாம், பிரசாதமாக செய்யலாம், வரவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பணியாரம் ஒரு பக்கம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, கலரும் அழகாக இருக்குது. அடுப்பில் சூடு அனல் ரொம்ப வைக்காமல் பக்குவமாக வைங்க. எல்லாம் ஸ்லோலியே வச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா அழகாக கலராக கிடைக்கும். என்னோடய யூடியூப் சேனல் பாருங்கள், எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க, என்னோடய ரெசிபிலாம் ட்ரை பண்ணுங்கள். ட்ராப் யோர் கமெண்ட்ஸ். நீங்களும் இது இனிப்பு பணியாரத்தை ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பணியாரம். இப்போது இந்த பணியாரம் நல்லா வந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். இப்போது அடுத்தது நான் போட போகிறேன், அடுத்த பேட்ச்சு. இந்த மாவு நான் தயார் பண்ண மாவுக்கு 3 செட் வந்துச்சு. என்னோட 12 குழி பாருங்கள், 12 குழி இருக்குது. ஸோ நான் 3 செட்டு செஞ்சேன். இதே மாவை நீங்கள் அடை கூட சுட்டுக்கலாம். அடையும் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். அடை செஞ்சால் நல்லா வரும். பாருங்கள் இந்த பணியாரம் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. நாட்ஸ் பாருங்கள், அங்கங்கே தேங்காய் நாட்ஸு நீங்கள் சாப்பிடும் போது அங்கங்கே கடிப்படும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நாட்ஸும் ஹெல்த்தி, கொக்கனட் சேர்த்துருக்கேன், தேங்காய் ஹெல்த்தி, ராகி சேர்த்துருக்கேன், அதுவும் ரொம்ப ஹெல்த்தியானது. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை. நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாவுலேயே அடை செய்யலான்னு பாருங்கள். அடை செஞ்சுருக்கேன். அடை நீங்கள் சின்னதாக, ரொம்ப பெருசாக ஊற்றாமல் சின்னதாக ஊற்றி அப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு டிஃபனாக கொடுக்கலாம். ஈவினிங் வந்தால் பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சதான் நீங்கள் கொடுக்கலாம். நல்ல குட் ஸ்நாக்கிங். இது ஹெல்த்தியான ஸ்நாக் வேறு. நாட்ஸ் கலந்துருக்கா, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பணியாரம் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்னு. நான் என் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி நான் ரொம்ப நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகெயின். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாருங்கள் பஞ்சு பணியாரம் ட்ரை பண்ணுங்கள்.